கூவும் குயில் மற்றும் காகம் இரு பட்சிகளும் நிகரானவை ஆகும். தோற்றத்தால் சமமானவை, வடிவத்தாலும் இணையானவை. அந்த கருவண்ணமும் அதிக வேறுபாடின்றி பொருந்தி இருக்கிறது. மேலும் சில வேளைகளில் குயிலானது காகத்தின் கூட்டில் தங்கியிருப்பதையும் தாம் கண்டிருக்கலாம். ஆனால் தொலைவில் நின்று இரு பட்சிகளையும் காண்கையில் அவைகளில் வேறுபாட்டை அறிவது கடினமான செயல். அந்த வேறுபாட்டினை சுலபமாக நாம் உணர இயலும் மழை பொழியும் அந்த பருவத்தினில். அப்போது அவைகள் தமது குரலை வெளிப்படுத்தும். ஒரு புறமோ காகத்தினுடைய கரகரப்பு குரல், அது மனதினை நோகச் செய்யலாம். மறுபுறமோ குயிலின் இனிமையான குரல், அது மனதின் துன்பங்களை எல்லாம் போக்கும். ஆக இரு பட்சிகளும் நிகரானவை எனில் வேறுபாடு இருப்பதோ குரலில், அதுவும் மிக பெரும் வேறுபாட்டுடன். இதன் பொருளை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். குரலின் தன்மையானது உலகில் அதீத மகத்துவம் பொருந்தியதாகும். தமது குரலில் இனிமை இருப்பின் அது தம்மை அனைவருக்கும் பிரியமானவராக மாற்றலாம். எனினும் தமது சொல்லில் கடுமை இருந்தால் அச்சொற்களால் மிகவும் எளிமையாக எவரும் தம்மை அவர்களது சத்ருவாக கருதுவார்கள். குரலும் தமது, முடிவும் தமக்குரியதேயாகும்.